நாம் சந்திக்கிற ஆண்களுடைய பிள்ளைகள், ஆண்களுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அனைவருடைய பிரச்சனைகள் தீர, பிரச்சனைகளுக்கு காரணம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சிறிய தீர்க்கதரிசி புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஓசியா 4:6 அந்த வார்த்தையை வாசித்து நாம் மற்ற காரியங்களை யோசிப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு நியதி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக சொன்னார். ஆனால் வேதத்தை மறந்தால் இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைகளையுமே அவரே உடன்படிக்கையின் மக்களுடைய பிள்ளைகளையே அவர் மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உடன்படிக்கை பிள்ளைகள் அல்லாத மற்ற கோடியான புறஜாதிகளை தேவன் நினைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்மை படைத்தது நிமித்தம் ஒன்று, நமக்காக ஜீவனை கல்வாரி சிலுவையிலே பாவம் மன்னிப்புக்கென கொடுத்தது நிமித்தம் தேவன் நினைக்கிறார். ஸோ நாம் எல்லாரும் இன்னொருத்தருடைய பிள்ளை, அதான் நம்முடைய தாய் தாப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம தாய் தாப்பன் அவங்களுடைய தாய் தாப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். வெறும் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இல்லை, 12 கோத்திர மக்கள் மாத்திரம் அல்ல. அதுக்கு பின்னே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கள், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இல்லை. ஸோ திரும்பியும் நாம் ஒன்றுமே புரியாத பேக்கு மாதிரி வேஷம் போடக்கூடாது. பித்துக்குழி மாதிரி பேந்த முழிக்கிறதெல்லாம், இதெல்லாம் ப்ரைவேட்டாக நிறுத்திக்கணும், பப்ளிக்காக நிறுத்திக்கணும். ரொம்ப சரியான கராரான காலத்தில் இருக்கிறோம். தேவனும் காலம் சமயமாயிட்டுன்னு சொல்லி இன்னும் பெரிய முயற்சியோடு பொறுப்போடு ஏராளமாக காத்து கொண்டிருக்கிற வாக்குறுதிகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சவலை பிள்ளை மாதிரி, புத்தி இல்லாத பிள்ளைங்களை மாதிரி பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, ரொம்ப பெரிய ஒரு இனிஷியேட்டிவோட தேவன் வேலை செய்கிறார். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் விழிப்புணர்வு தேவை, விடாமுயற்சி தேவை. தேவன் உபயோகித்திருக்கிற ஒவ்வொரு வினைச்சொல்லும் அது புரியலைன்னா விடாமுயற்சியை நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். விடாமுயற்சியோடு இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வாய்ப்புகளும் தருணங்களும் உதவிகளும் கிடைக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவியாக இருக்கும். அறிவு சேருவதற்கு, விழிப்பாக இருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு, போராடுவதற்கு, ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு, எல்லா ஒழுங்குகளுக்கும் விடாமுயற்சி தான் அரும்பெரும் அஸ்திபாரம், பயணிக்கும் அஸ்திபாரம். இட்ஸ் அ ட்ராவலிங் ஃபவுண்டேஷன். விடாமுயற்சி என்பது ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக மாத்திரம் இருக்கிறது இல்லை, ஒரே இடத்துல மாத்திரம் ஆங்கமாக அஸ்திபாரம் இடப்பட்ட போல மாத்திரம் இல்லை. விடாமுயற்சி நம்முடைய ஐம்புலன்களிலும் செயல்படுகிறது. ஐம்புலன்களுக்குள்ளாக மூமெண்ட்ஸ் இருக்குது. இயங்குகிறோம். ஸோ தொடர்ந்து திகைப்போடு கூட தட்டி கழிக்கிறதுக்கு, யார் மேலேயாவது பழிய போடுறதுக்கு, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்குமே வாய்ப்பில்லைங்க. எதுக்குமே வாய்ப்பில்லை. சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பில்லை. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப காலமாக தான் சொல்கிறேன். நான் தான் சொல்லணுங்கிறது அர்த்தம் இல்லை, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் இந்த காரியங்களை போதிக்கிறேன். குறிப்பாக அவர் சொல்கிறார், ரோமர்கள் 1ஆம் அதிகாரத்தில்
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது என்பது அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுள்னால் யாருன்னே தெரியாது, கடவுளாக ஒன்று இருக்காரா இப்படிலாம் எல்லாமே அவங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், புரிய வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தி இருக்கிறாருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி நல்லா ஏமாற்றிக்கிறோம் பார்த்துக்கோங்க. புரிய வைத்திருக்கிறார், மண்டையில் ஏற்றிருக்கிறார் மசாலாவை அப்படின்னா இன்னும் நச்சுன்னு இருக்கும். அப்படிலாம் பைபிள் டிரான்ஸ்லேட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், மரமண்டைக்கு தலையில் கொட்டி புத்தி சொல்லிக்கிறான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி என்றால் எப்படி அவர் புத்தி சொல்லியிருக்கிறாரு? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. நாம போக்கு சொல்ல இடமில்லை, ஆண்டவரை அறியாத உலக மக்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக்கும், எங்கள் பிதா தான் எங்கள் அப்பாவாக்கும் அப்படின்னு சொன்ன யூதர்களுக்கும் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்லாக்கியம் பாக்கியம் பெற்ற மக்கள் அதிக பொறுப்புணர்ச்சியோடு, அதிக விடாமுயற்சியோடு, அதிக உத்தரவாதத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய தலைமையில் விழுந்த கடமை. போதிக்கிற எனக்கும் அதுதான் உண்மை, கேட்குற உங்களுக்கும் அதுதான் உண்மை. இதெல்லாம் நிறைய இப்படி ஏராளமான துணுக்குகளை எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லாம் புரிஞ்சுக்குவார், காட் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஹி நோஸ். இந்த வார்த்தையெல்லாம் நிறுத்திக்கோங்க. வேலை நடக்காமல் வேலையை வாங்க விஷயத்தில் நீட்டி நெளிக்கிறது, தூரமாக பின்பற்றுறது, நாமே நமக்கு வியாக்கியானம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நிறுத்திக்கிறது தான் நல்லது. இன்னும் சொல்கிறாரு, 50ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, யாரை பார்த்து? நாமெல்லாம் யார்? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ ஏன் இந்த இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அது உங்கள் சௌரியம். ஆனால் இப்போ யாரை பார்த்து சொல்கிறார்? தேவன் துன்மார்க்கனை நோக்கி, மனசில் பாலை வார்த்த மாதிரி இருக்குது, சோத்திரம். நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் இருக்கு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். துன்மார்க்கனுக்கு தான் சொல்கிறாரு. முதல்ல அந்த மாதிரியே முதல்ல வாசித்து முடிச்சிடுவோம். நீ திருடனை காணும்போது, துன்மார்க்கனே, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கினாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இப்போ ஷிஃப்ட் ஆகுது, கான்செப்ட் ஷிஃப்ட் ஆகுது. முதல்ல துன்மார்க்கர்கள், விக்கெட் பீப்புள். இப்போ காமனாக எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எதை சிந்தித்து கொள்ளுங்கள்? நான் துன்மார்க்கனை பார்த்து பேசினேன் பார்த்தீங்களா, என்னெல்லாம் நீ பண்ணுற, அதை நீங்கள் சிந்தித்துக்கோங்க. இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸோ எல்லாமே நல்லா நடக்கிறதா இருக்கான். ஆனால் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக பிச்சுக்கிட்டு போகுது, சரியாக வரல, விரும்பப்படாத விஷயங்கள் நடக்குதுங்கிற மாத்திரம் ஒரு பெரிய குவியலான ஒரு கம்ப்ளைண்ட்டை ஆண்டர்கிட்ட போய் கொண்டு கொடுக்குறதை விட,
நம்முடைய தவறுகளை, மீறுதல்களை, சோம்பல்களை, நிர்விசாரங்களை, தேவனை மறக்கிறோம். தேவனை நினைக்கிறோம், மறக்கிறோம். அது என்னது? அது யாக்கோபின் நிருபத்தின் பிரகாரமாக பயங்கர முரண்பாடு, ட்ரெமெண்டஸ் கான்ட்ரடிக்ஷன், ட்ரெமெண்டஸ் பாரடாக்ஸ். அதை தேவன் மதிக்கிறதில்ல. ஒரே நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வந்துகிட்டே தான் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ப்ரீச்சிங், இன் ஸ்பைட் ஆஃப் ஹியரிங், இன் ஸ்பைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பொழுதுபோக்கு இல்லை. கிரேக்கர்களுக்கு உபன்யாசங்களை கேட்குறது பொழுதுபோக்கு. தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் த இன்டலெக்சுவல்ஸ். மற்றவங்களுக்கு ஈட்டி எய்தல், வெவ்வேறு விதமான ஸ்போர்ட்ஸ் இருந்தது ரோமன்ஸுக்கும் கிரேக்கர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கு. விளையாட்டு அல்ல. இதை நம்ம யோசிக்கணும். எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்ல வந்தேன்? குறிவைக்கும் ஆவிகளை பற்றி தான் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். We are a target to the devil. We are not a target for God. தேவன் நம்மை இலக்காக வைக்கல. தேவன் நம்மை இணைப்புக்காக, பிணைப்புக்காக, உறவுக்காக நினைக்கிறார். ஆக 1 தெசலோனிக்கேயர் 2:18 கீழே தியானிக்க ஆரம்பித்தோம். அப்போஸ்தலர் 9:11 வாசித்தோம். சபைக்குள்ளாக இருக்க தரிசனத்தை குறிவைக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளை குறிவைக்குது, பரிசுத்தத்தை குறிவைக்குதுன்னு தானியேல் 1:6 வாசித்தோம். ஒரு மனதை அது குறிவைக்கிறது. அப்போஸ்தலர் 15:39 வாசித்தோமா? வாசித்திருக்க வாய்ப்பு இருக்குது. வாசிச்சுட்டா அடுத்த குறிப்புக்கு போவோம். அப்போஸ்தலர் 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். இதை பரிசுத்தாவியானுடைய நடவடிக்கைகளிலே பரிசுத்தாவியானவர் லூக்காவை கொண்டு எழுதியிருக்கிறார். 185 பக்கம். இங்கேருந்து வாசிக்கலாம். வசனத்திலிருந்து அவர்கள் அனுப்பி விடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கேயே இருந்து சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலரிடத்துக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். என்னெல்லாம் நடந்திருக்குங்கிற பேக்ரவுண்டை பார்க்குறோம். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பீலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இப்போ குறைந்தது 2 விஷயத்தை நாம் மரணத்தின் போய்விடுவதன் மூலமாகவோ இல்லை உயிரோடு இருந்து இயேசு வர வரைக்கும் உயிரோடு இருந்தால் அவரை சந்திக்கும்படியான ஆயத்தத்துக்கான 2 சீர்திருத்த ஒழுங்குகளை இந்த பகுதியில் நாம் யோசிக்க வேண்டும். குறி வைக்கிறான் பிசாசு. பிரிவினையை எப்படி உபயோகிக்கிறோம் பாருங்கள். இதை பரிசுத்தாவினர் மெச்சிக்கொள்ளவில்லை. சபை சரித்திரத்தினுடைய விளக்கத்திலும் சரி, இது வேதத்தில் இருக்கிற வேத பகுதி, இதனுடைய அந்த கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி அதிலும் சரி,
இதில் 2 வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரால் உபயோகிக்கப்பட்ட 2 பாத்திரங்களை பற்றிய காரியத்தை பார்க்கிறோம். பவுலுக்கு நடந்தால் ஒத்துக்கணும்னு தலையெழுத்து இல்லை, சீலாவுக்கு நடந்தால் ஒத்துக்கணும்னு தலையெழுத்து இல்லை, கேபா என்கிற பேதுருக்கு நடந்தால் அது போனஃபைடு, அது அத்தன்டிகேட்டட் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக எல்லாவற்றையும் எல்லா சம்பவங்களையும் சந்தித்து அவருக்கு சம்பவிக்க நேரிட பண்ணின விஷயங்களும் சரி, அவர் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னுரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேறுதலிலும் சரி, பிதாவையே நோக்கி பார்த்தார். பிதாவுடைய திருவுளத்திற்கே இயேசு அடிபணிந்து வாழ்ந்தார். ஆண்டுடைய பிள்ளைகளும் ஊழியர்கள் மத்தியில் கடுங்கோபம் வந்துருச்சு, அதனால் பிரிஞ்சு போயிட்டாங்க, நாங்களும் அப்படி பிரிஞ்சு போகிறோம்னு சொல்கிறது சப்பக்கட்டான ஒரு காரியமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களே பிரிஞ்சு போனாங்க, நாங்கள் ஏமாத்துறோம் அப்படி சொல்கிறதுக்கும் நமக்கு என்ன உரிமையும் கிடையாது. பிரிந்து போனாங்க, ஜாக்கிரதை. பிரிந்து போக முடியும், கடுங்கோபம் கொண்டு சண்டை போட்டுக்க முடியும். எனக்கு இதில் 100% பெரிய அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இம்மீடியட்டாக எனக்கு இல்லை. நான் இன்னுமே இதை யோசிக்க வேண்டியிருக்கு, இன்னுமே தியானிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சண்டை போட்டுக்கிறதும் கோபம் வச்சுக்கிறதுக்கும் சப்பக்கட்டாக இந்த பகுதியை எடுத்து பேசுகிறது நமக்கே பிரேத குழியை வெட்டிக்கிறது தான். we are digging our grave. சில பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சில பாவங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே தான் விசாரிக்கப்படும். நியாய தீர்ப்பு நாளுக்கு முந்திக் கொள்கிற விஷயங்கள் பாக்கியமானவைகள். தலை தப்பிச்சு நமக்கு தப்பிச்சுது. நியாய தீர்ப்பு நாளில் இன்னும் பாவங்கள் விசாரிக்கப்படாதவர்கள் விசாரிக்கப்படும் போது நம்ம எங்கே போய் ஒழிய முடியாது. we cannot go anywhere, no escape route. அது கிறிஸ்து நியாயாசனமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இதெல்லாம் அப்படிலாம் சிலிப்பிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இப்படியே அம்குனி மாதிரி கல்லடி மங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தாலும் வாய்ப்பு இல்லை. நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் நிர்வாணமாக வெளியரங்கமாக்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இல்லை 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யோவேல் புத்தகத்தில் வாசிக்கும்போது அந்த ஆர்டர், அந்த வரிசை அடிக்கடி எனக்கு குழம்பிடும். அதுக்காக தான் அங்கே போகிற பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சை கிளியை விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஓகே, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்னுச்சு, பச்சை புழு வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி. அதனால் எதை தேவன் விசாரிக்க மறந்துட்டார், அப்படியே மறந்துடுவார் அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாம் விசாரணைக்கு வரும். அதனால் நான் பவுல் பர்னபாவை நான் இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஆனால் அதனுடைய முடிவு தொடர்ந்து அவங்க ஊழியத்தில் இருந்தாங்க, ஆண்டவர் உபயோகித்தார், பவுலும் ஓடி முடித்தார், அதெல்லாம் உண்டானால எங்கே விசாரிக்கப்பட்டாங்கங்கிறது இந்த 28 அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்க முடியாது. எனக்கு பார்க்க முடியல, மேபி திருப்பி நான் கவனமாக வாசிக்கணும். அதனால தான் இன்னும் நான் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்குன்னு. நான் சொல்ல வந்த விஷயம் இது தான், சொன்னதை விட்டு சொறையை பிடிச்சிக்கூடாது. குறி வைக்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையின் ஆவியை, அந்த தாந்தோண்டித்தனத்தை, அந்த அடங்கா பிடாரித்தனத்தை, அந்த கீழ்ப்படியாமையை, அந்த நெஞ்செழுத்தத்தை, அந்த பிரிவினைக்கு வித்தாகி இருக்கிற உங்களுடைய சுவாப கோளாறை, மூர்க்கத்தை, வீம்பை குறி வைக்கிறான். அதுதான் அவனுடைய ஃபெர்டைல் கிரவுண்ட்.
சாத்தானுக்கு அதுதான் செழிப்பான பூமி. சண்டை சச்சரவு, பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், வேஷம், காய்மகாரம், கசப்பு, கோபம், பழிவாங்க எண்ணம், ஒத்துமை இன்மை, அதெல்லாம் அவனுக்கு விட்டமின்ஸ், புரத சத்து. So we need to be really careful. நம்ம மூலமாக பெரிய ஒரு உண்மை எல்லாம் சொல்லியிருக்கோம். நான் ராணி மாறி மாறி வேறு கோணத்தில் வெவ்வேறு அளவில் டிகிரீஸில் சொல்லியிருக்கோம். நாம் செய்கிற ஊழியத்தை கொண்டு தேவன் நம்மளை மதிக்க போகிறதே இல்லை. ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதனால் நம்மளை நிராகரிக்க போகிறதும் இல்லை. நம்முடைய மதிப்பும் ஏற்றுக்கொள்கிற நிராகரிப்பும் நம்முடைய உண்மையை பொறுத்து இருக்குது. நமக்கு உண்மை இருக்கிறதாக நம்ம நினச்சிட்ருப்போம். அதுக்கு வசனம்தான் சாட்சி, ஆவியானுடைய பரிந்துரைத்தல் தான் சாட்சி, இயேசுனுடைய பரிந்துரைத்தல் தான் சாட்சி. அதுக்கு எங்கே தான் ஓட முடியும்? யார்கிட்ட தான் போய் பேச முடியும்? என்ன கோர்ட்டில் போய், என்ன சட்டக்கல்லூரியில் போய், ஆன்மீக சட்டக்கல்லூரியில் போய் படித்து வழக்கு தொடுத்து நம்முடைய வழக்கை நாம் ஜெயிக்க முடியும், நிலைநாட்ட முடியும், நீதியை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கருப்பு புஸ்தகத்துக்குள்ளே தான். அந்த மொதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ளும் புறமும் போய் ஓடி ஓடி திரிஞ்சு பக்கம் பக்கமாக, வார்த்தை வார்த்தையாக, பத்தி பத்தியாக, எழுத்து எழுத்தாக, உறுப்பு உறுப்பாக எளிமையாக மொழிபெயர்க்கப்பட்ட வேத புத்தகத்தையும் கூட சற்று புரியவில்லையே இந்த பதம் என்றாலும் திகைக்காமல் அதெல்லாம் வாசித்து நம்முடைய நீதியை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், நம்முடைய உண்மையை கண்டுபிடிச்சிக்கணும், நம்முடைய இரக்கத்தை கண்டுபிடிச்சிக்கணும், நம்முடைய ஒத்தாசை கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டதுனால என் தலையில் ஆண்டவர் எதையோ கிரீடத்தெல்லாம் வைக்க போகிறதில்ல. நோ சான்ஸ், நாட் அட் ஆல். போதிக்கிறவனுக்கு அநேக அடிகள்னு பைபிள் சொல்லுது. போதிக்கலனாலும் அடியே விழாதெல்லாம் சொல்கிறதில்ல. அதுதான் மேட்ரு. அதுக்கு தான் சொல்ல வந்தேனே. ஒரு காரியத்தை சொன்னார், இன்னொரு காரியத்தை சொல்லலை அப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எதை ஆண்டவர் தொக்கி மறைவாக அதோடு பிணைந்ததாக இணைந்ததாக சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ காரியம் இருக்கிறலாம் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் டைம் அந்த இடை சொருகலான விஷயங்களை சாத்தான் புகுத்தினோன்னா அதை தானே ரொம்ப முழுசாக 2 காது 2 கண்ணு 2 உதடுகள் கொண்ட ஒரு வாய், 2 கை 2 காலுங்கிற எல்லா 5 புலன்களோடு ஆதாம் எவ்வளோ அதை தானே அலாதி மோகம் கொண்டு கேட்டாங்க. சொன்னது உண்டோ, நீங்கள் தேவர் போல அழுவீங்க. ஓ காட், ஜீசஸ் அந்த காரியம் சொல்லும்போது யோசிக்குவேன், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ இப்படி கேட்டிருப்பார்ல. உங்களுக்கும் 2 மனசு இருக்குடா, கூடவே இருக்கிறீங்க, ஜால்ரா போட்டுக்கிட்டு பைய தூக்கிட்டு ட்ரம் அடிச்சுக்கிட்டு. உங்களால் போக முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க பரதேசிங்க மாதிரி. அவங்களாம் போகிறதுக்கு தெம்பாக இருக்கானுங்க, அவனுங்களாம் முடியுது, நம்மளும் விட்டால் பிச்சுக்கும் அப்படின்னு எத்தனை பேர் சபைக்கெல்லாம் வந்தானே இருக்கோம். வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கம். திருட்டு மொழி தான் காலம் முழுசும், ஆந்த மொழி தான். இந்த பூனையும் பால் குடிக்குமா பாசாங்க தான். இது சொல்லிட்டதுனால வெற்றி இல்லை, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ஏற்ற கனி. வரலோகம் நம்ம எப்படி பார்க்குது, வசனம் எப்படி பார்க்குது, நம்ம எப்படி பிசாசு குறி வைக்கிறான், நம்முடைய லூசுத்தனத்தையும் குறி வைக்கிறான். அவனுக்கு டீசெண்டாலாம் சண்டை போட தெரியாது. சாணி எடுத்து மூஞ்சில் அடிப்பான், சர்க்கரை எடுத்து மூஞ்சில் அடிப்பான், என்னத்தான் பண்ணுவான். he will do anything to kill you, to destroy you, to damage you. ஜாக்கிரதையாக இருங்க. நம்முடைய ஒற்றுமையை, நம்முடைய ஒருங்கிணைப்பை, ஏக மனதை, ஏக சிந்தையை குறி வைக்கிறவன். பவுலும் சீலாவையும் குறி வச்சு ஊழியம் வீணாக போயிட்டோன்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் ஊழியத்தை பாதுகாத்து அதுங்களுக்குள்ளே இருக்கிறத என்னைக்கு விசாரித்து செய்வாரோ அன்னைக்கு நமக்கு தெரியும். அவங்களுக்குரியதே அவங்களுக்கு விசாரிப்பார், அவங்கள வச்சு நம்மளை விசாரிக்க மாட்டார். ஸ்தோத்திரம், சத்தமே இல்லை, ஸ்தோத்திரம். உங்கள் அடிக்கடி எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் மறக்குது, கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும். யாக்கோபு சொல்கிறாரு,
God, help me. அதை கொச்சையாக சொல்கிறேன், சரியா? இது கொஞ்சம் புது பைபிள் தான், பழசு தான் இது. ஆனால் சில பகுதியெல்லாம் இன்னும் இதோட பழைய பைபிள்லாம் மார்க் பண்ண மாதிரி இல்லை. அதாவது யாக்கோபு நொந்துக்கிறார், ரூபனுடைய காரியத்தினால எனக்கு உண்டான விசாரங்கள் மிகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இப்போ எங்கே இருக்குங்கிறது ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் அதை தேடிட்டு உட்காந்துருக்க வேணாம், கவனிங்க. ரூபனுடைய பிரிவினைகளாலே யாக்கோபுக்கு உண்டான விசாரங்கள் மிகுதி. அதை மோசே காலத்தில் சாமி பார்த்து இறக்கமாக 12 கோத்திரத்தை ஆசிரியக்கும் விஷயத்தில் கொஞ்சம் சரி பண்ணுறாரு, அனுகூலமாக இருக்கிறாரு. அப்போது நம்முடைய பிரிவினையான வாழ்க்கை, ஒத்துழையாமை. பிரிவினைனா நான் யாருக்கிட்ட சண்டை போட்டு ஒத்துழைக்கல, அவ்வளோதான். யாரு கூட சண்டை போடல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்க்குறவங்களுக்குலாம் சுழுக்கு இருக்குது, சொத்துறோம், சத்தமே இல்லை. என்னத்தை தான் நாங்கள் பண்ணுறது? பைபிளை தான் படிக்கிறது, மனம் திரும்ப தான் வேண்டியது, வேறு என்னத்தை தான் பண்ணலாம். நான் உண்டு, வேலை உண்டு. எவ்வளோ பெரிய மகான்கள் சபையில் இருக்கோம்ல, ஆண்கள் பெண்கள் ஊழியர்களுமே பயங்கர ஞானிகள். நம்ம மை காட், நீங்களும் ரொம்ப பெரிய ஞானிகள். உங்கள் ஞானத்தால் பெண்களை நீங்கள் எவ்வளோ விடுவிக்கலாம். ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, தேவையான கண்ணீரை விடத்தான் வேண்டியிருக்கு, அப்படி பைபிளும் சொல்லுது, வேறு அது செய்யுங்க. விடுதலைக்காக எழும்பின பெண்களை பேர் எழும்புங்க, தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வாயால் 4 பேரை கெடுத்துட்டு பேசிட்டு புறணியாக எழுதிட்டு போகிறத விட போர் ஆயுதங்களாக இராணுவ தளவாடங்களைப் போல ஆண்டவர் கொடுத்துருக்கிற அநேக ஒத்துழைக்கக்கூடிய, ஆண்டவருக்கு உதவும் கரமாக, அவர் கையில் ஒரு கரண்டியாக, ஒரு பாத்திரமாக, ஒரு கூடையாக திகழக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிங்க. தாவீது வீணாக பேரக்கூட, அபிஷேகம் கிடக்கூடாது, அவன் பேரில் ஒரு பழி உண்டாகக்கூடாதுன்னு அபிகாயில் முந்திட்டு வந்தா. அவனுக்கும் இவளுக்கு என்ன? பிரஜா, ஷி வாஸ் ஜஸ்ட் அ சிட்டிசன். யாருக்குனே புருஷன் வேற பிசாசவன், அவன் பேலியாளின் மகன். வாட் வுட் ஷி கேர் ஃபார் டேவிட்? யோசிங்க சிஸ்டர்ஸ். ஊருக்கு நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றி வைங்க. குடும்பத்தில் ஏற்படுற பிரிவினையை தவிருங்க. உங்களுடைய இன்னர் சர்க்கிள், உங்களுடைய பிகர் சர்க்கிள், உங்களுடைய அவுட்டர் சர்க்கிள், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிய வரையும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அந்த இடத்துல பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் யுவர் லைஃப். எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் மெய்யாவே இருக்கிறேன். 2 பேர் போதும். 2 பேர் சேர விட முடியுங்க. 2 பேர் சேர விட, அப்படி பாருங்கள், 2 பேர் சேர விட முடியுங்க. நீங்கள் ஒண்டியாக கூட இருந்தாலும் தேவனோடு இணைந்து உங்களால் ஜெபிக்க முடியல. ஒருத்தன் வந்தான் சமாரியன், 10 பேர் சொஸ்தமானாங்க. ஒருத்தன் திரும்பி வந்தான். ஜீசஸ் வாஸ் so impressed. பொழுதுபோக்காக நம்ம சபைக்கு வரல. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள்ங்கிற தேடுற விஷயத்தில் எப்படி தேடலாம், எதை தேட விட்டுட்டோம், எதை தேடணும்னு தெரியாமல் இன்னும் திகைக்கிறோமேங்கிறதெல்லாம் காலமாக ஒவ்வொரு நாளும் கூடி வரும்போதெல்லாம் நமக்கு தெரியாமே போகிறத இன்னொருத்தர் மூலமாக இங்கே கேள்விப்படவோ, பொதுவாக ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறதுனாலையோ கேள்விப்பட்டு அறிஞ்சு புரிஞ்சு முன்னேறதுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாமல் தேவனுக்கு பின்னாடி வந்தோம் ஒரு காலத்தில். அப்புறம் கூடி வாழ்வது, அவரை பின்பற்றுவது, சரீரத்தில் அங்கமாக இணைவது,
எல்லா பற்றியும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆக ஒரு மனதை குறி வைக்கிறான். பூமியிலே நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க தேவன் அதை கேட்டு அப்படியே செய்வார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வசனங்களாம் மனப்பாடம் தெரியுது, மனம்தான் இல்லை. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு மெய்யாவே சொல்லி 19ஆம் வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாக பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் என்னை மன்னிக்கட்டும், நீங்களும் மன்னிங்க. நாம் தேவனோடு ஒருமனப்பட முடியல, யாரோடு ஒருமனப்பட முடியலன்னு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் கம்ப்ளைண்ட் இருக்கும், பெரிய காணாத கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும். ஆனால் விச் இஸ் நாட் கோயிங் டு பி ரெஸ்பெக்டட் பை காட். ஆனால் கடவுளோடு கூட நம்மளால் ஒத்து போக முடியல. ஆனால் சாத்தானோட ஒத்து போகிறதுனால எத்தனை விஷயத்தை அழிச்சிருக்கோம், எத்தனை விஷயத்தை கெடுத்திருக்கோம், எத்தனை விஷயத்தை தடை பண்ணியிருக்கோம், எத்தனை விஷயம் நிறைவேறாமல் போயிருக்கு. நாமளும் அனுபவிக்கல, இன்னொருத்தரும் அனுபவிக்க முடியல. டாக் இன் த மேஞ்சர், வைக்கப்போர் நாய்களை போல் வாழ்கிறோம். வாட் அ ஷேம் ஆன் அஸ். ஹவ் டெஸ்பிகபிள் ஹேவ் வி பிகம். எனக்கு கிடைக்காத அவளுக்கு கிடைக்கக்கூடாது. எல்லாம் வெட்டித்தனமான எண்ணம். ஒவ்வொருத்தருக்கும் உரியது ஒவ்வொருத்தருக்குரியது தான். அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்கவே மாட்டார். நீங்கள் எங்கே வேணால் போங்க, எங்கே என்ன வேணால் பண்ணுங்கள், அங்கமாக நான் துண்டிச்சிக்கிறேன், எனக்கு அது வேணும்னா கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எனக்குரியதை எனக்கு கிடைக்கலன்னா அதை கொடுத்து ஆண்டவர் இன்னொருத்தன் கொடுக்க மாட்டார். 5 கொண்டு 10 ஆக்குனா, 2 கொண்டு 4 ஆக்குனா, 1 கொண்டு புதைச்சி வச்சான். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இவன்ட்டு இந்த பிடிங்க அவன்கிட்ட கொடுங்கன்னு சொல்லலை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அல்ப புத்தி. ரட்சிப்பில் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய காரணம் அல்ப புத்தி, ஜல்லி புத்தி, ஜல்லித்தனம், சில்லித்தனம், ஜல்லித்தனம். தெரு பொறுக்கிங்களை போல மட்டமாக வாழ்கிறதும் பேசுகிறதும் நினைக்கிறதும் போகிறதும், அது சிலுவையில் கொன்னுறணும், அதை சுட்டரிச்சிடணும். இல்லைன்னா உருப்படவே முடியாது, முன்னேறவே முடியாது. சும்மா வேஷமாக வந்து உட்காந்து பெஞ்சை சூடேற்றிட்டு போகலாம். கிறிஸ்துவின் நிறைவுக்கு தக்கதான் பூர்ண புருஷத்துவம் என்னென்னா அவரை போல் நம்ம மாறுறதுக்கு தான் இந்த இவ்வளோ பாடுகள். சாத்தானே கொண்டு வந்தாலும், எதிரிகளே கொண்டு வந்தாலும், அதெல்லாம் சேர்த்து நம்மளை ஆண்டவர் சரி பண்ணுறாரு. நேரடியாக நமக்கு சொன்னால் தான் ஒரு நாளும் புத்தி ஏறலையே. வரவன் போகிறவன்லாம் மிதிப்பான், வரவன் போகிறவன்லாம் சொல்லுவான், கமெண்ட் அடிப்பான், திட்டுவான், நிந்திப்பான். அது மூலமாக ஒப்பறை வைப்போம். முதல்ல கண்ணு சுத்தமாகும், 2வது மனசு சுத்தமாகறதுக்கு தான் ஆண்டவர் அழுகையும் கண்ணீரையும் தர்றாரு. சோத்திரம். கண்ணீர் தான் விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு கண்ணீருக்கா பஞ்சம்? உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரகாசம் அடைஞ்சிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் பிகம் பிரைட்? நீங்களே இதெல்லாம் உட்காந்து தியானித்து நீங்கள் எப்படி பிரகாசம்ல ஒரு சந்ததியை எழும்பியிருக்கணும் யோசித்து பாருங்கள். வேதம் புரியலன்னா அந்த வேதத்தை போராட்டத்தோடு அடி உத எல்லா நெருக்கங்கள் சோதனைகளை தாண்டியும் தாங்கியும் ஜெயித்து வாழ்ந்த பரிசுத்த வாட்டிகளை மிஷினரிமார்களாக 3ஆம் தரப்பின் நாடுகளான ஆசிய நாடுகளுக்கு அந்த பெண்மணிகளை யோசிச்சு பாருங்கள். யார்கிட்ட போய் அவங்க அந்த வேதனையெல்லாம் கொட்டியிருப்பாங்க? யார் அவங்கள போய் மதிக்க போகிறாங்க? உன்னை யாருமா இங்கே வர சொன்னால் ஒரு கேள்வி கேட்டானா அவன் எங்கே போவாங்க? அவங்ககிட்ட சொன்னதுக்கு செவுத்திட்ட சொல்லியிருக்கலாம், கத்தட்ட தான் சொல்லி தான் அவங்க ஜெயித்தாங்க. ஒரே நிமிஷம் சல்லுன்னு ஒரு 360 டிகிரிஸ் ஐடஸ் கட்டரை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தெரிஞ்ச ஃபெமிலியர் லேடி கேரக்டர்ஸ் யோசிச்சு பாருங்கள். எமி கார்மைக்கில் யோசிச்சு பாருங்கள். வாட் ஸ்கேரி டைம்ஸ் தே ஹட் பீன் லிவிங். நோ ஒன் டு ரிலேட் டு. யாரோட அவங்க விஷயத்தை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன வெட்டி முறிச்சிருக்கீங்க? அப்படி
உங்கள் குடும்பத்தையே உருப்படியாக நடத்த தெரில, உங்கள் வாழ்க்கையே தேவ கரத்தில் அருமையான பாத்திரமாக இருக்க விட்டு கொடுக்க தெரில. ஆனால் ஆசை கொல்லுது உங்களை. எங்களை அப்படி உபயோகிங்க. ரைட்டு, உபயோகிக்க தான் போகிற, அதுதானே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாரு. விட்டு கொடுங்க. அவன் குறியிலிருந்து தப்புங்க, தேவ குறிக்கு வாங்க. தேவ குறிக்கு வந்தால் இன்னொரு காரியம் சொல்லித்தரேன். தமிழில் ஒரு மரபு சொல் இருக்குது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீங்கள் பெரிய என்னது கடப்பாறையாக இருப்பீங்களா இருக்கும், பெரிய இந்த கோடாலியாக இருப்பீங்களா இருக்கும், ஆண்டவர் உங்களை புல்லாக்கிடுவார். எப்படி சௌரியம்? ஐயோ என்னங்க நான் கோடாலிங்க, நான் கடப்பாறேங்க, என் கையில் ஒன்று கொடு. கடப்பாறை ஆண்டவர் என்ன ஆக்கிடுவார்? கம்பாக்கிடுவார். கோல் மூங்கி கம்பாக்கிடுவார். தூக்கி போடு கீழே, பாம்பாயிடும். பிடி, திருப்பி கம்பாயிடும். நீட்டு, கடல் ரெண்டாக பிளக்கும். இந்த கம்பால் வானத்தை நோக்கி அசை புழுதியெல்லாம் பேனாகும். நான் எகிப்தில் எதெல்லாம் கையில் பிடிச்சிருக்கேன், என்னை எப்படி வேடிக்கை பார்க்க, என்னை வேடிக்கை ஆக்கிட்டீங்களே. உன்னை வேடிக்கை ஆக்கினாதான் நீ என்ன சார்ந்திருப்ப. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுன்னு சௌகரியமும் சௌக்கியமும் பணமும் காசும், ஏன் எல்லாம் ஆண்டவர் பூசாரி வரம் கொடுத்து, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது போல் ஏன் ஆண்டவர் பல விஷயத்தில் காத்துக்காருன்னா, தலகால் புரியலை நமக்கு. அவரை சார்ந்து இருக்க தான் தேவன் நம்மை எடுத்து பாவிப்பார். அவன் குறியில் நம்ம விழக்கூடாது, அவன் பொறியில் நம்ம விழக்கூடாதுன்னு சீச்சி இந்த புல்லையை தேடி போவேன் நான் அப்படின்னு. அந்த புல்லை கொண்டு தான் நான் என்ன பண்ணுறேன் பாரு ஒன்றுன்னு. ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அவன் சவுல் மேலே பெரிய ஆளாக்கம், அவன் பெரிய அப்படி வருவான் பாரு, தாம் தூம்னு. இவன் எப்படி வந்தானே அப்படி வருவான் போல இருக்கு, ஈக்குவலாக ஒருத்தன் நினச்சி அவன் காத்திருந்தான். அவன் 9 அடி, இவன் எத்தனை அடின்னு சரியாக 5 அடி இருந்திருப்பான், 6 அடி, 6ன்னு 3 அடி இன்னும் பெரியவன் தானே. அதை பார்த்தான். என்னையா நான் என்ன நாயா கல்லையும் கவனையும் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க அளவுக்கு தாவீது போய் நின்று ஒரே ஷாட்டு தான். இதெல்லாம் சொல்லி சொல்லி மகிழ்கிறோம், தாவீதுக்கு பேர் சேர்க்கிறோம். இதெல்லாம் கேட்டு பழகின கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களுடைய குடும்ப சமுதாய சபை வாழ்விலே, நித்திய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே நீங்கள் சந்திக்கிற போராட்டம், நீங்கள் அனுமதிச்சிருக்கிற போராட்டம், நீங்கள் வாசலை திறந்து விட்ட போராட்டம், வாயால் வாங்கி கட்டிக்கிட்ட போராட்டம், அதில் நீங்கள் தான் கர்த்தரை சார்ந்து ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதையே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. why will you not do it? உங்கள் ஒரு மனதை அவன் பறிக்கிறான், உங்கள் ஒத்துமையை பறிக்கிறான், ஏக சிந்தையை பறிக்கிறான். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் புலம்புனாலும் விடையா உங்களுக்கு கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது, ஆறுதலாக கிடைக்குது. உண்மையாக ரொம்ப ஏமாந்து போகிறோம். அதுக்குள்ளே மணி அடிச்சிருச்சு. ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம், நேரம் இல்லை. அதுவே எவ்வளோ தியானிப்பேன்னு தெரியல. கொலோசியருக்கு எழுதுகிறோம் 1:24 the book of Colossians chapter 1 verse 24. ஏன்னா அதில் என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுது நாங்கள் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். வேணாம், இது தொட்டால் கதைக்காவாது. அடுத்த வாரம் ரொம்ப அருமையாக அதை யோசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களே யோசிக்கலாம், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் 1000 சபைக்கு அதிபதி. எனக்கு இன்னும் அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப துக்கம், வெக்கமாக இருக்குது. 13 வயசு பொண்ணு சீனாவில் கலக்குன்னு கலக்கிறா. இந்த சமயத்தில் ஒரு 1 or 2 months முன்னாடி டாக்டர் அசோக் குமாரை பார்த்தேன். இங்கே ஒரு ஊழியத்துக்கு வந்தார். அப்போ அவர் திருப்பி சொன்னார், அந்த சாந்தி அந்த அம்மா பீகாரில், அப்போ அவங்க 2000 பேர் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க 150 ஊழியர்கள் ஆயத்தம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 300 பேரை ஊழியக்காரங்களை ஆக்கி 3500 பேருக்கு மேலே ஆதாயப்படுத்தியிருக்காங்க. நான் போயிட்டு வந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நேபாள், பீகாருக்கு. அவங்களும் அதே சோறு தான் திங்கிறாங்க, அதே வசனம் தான் திங்கிறாங்க.
அதே லாரி டிரைவருக்கு தான் பொண்டாட்டி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்டு கேட்டு பெருச்சாளி மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னை கசக்குங்க ஆண்டவரே, என்னை உருக்குங்க, என்னை உபயோகிங்கன்னு கேட்கணும். பெண்கள் அழிகிறாங்க, ஒப்பாரி வைக்கிறீங்களே, நியாயம் தானே? சரியில்லை தானே? போய் பார்த்தேன்ல, அவங்க என்ன பெரிய அரணா, கோட்டையா, பெரிய துப்பாக்கியும் அதுமா இருக்குது. சாதாரண பெண்கள், சாதாரணமான பெண்கள், கடின உழைப்பாளிகள், வீட்டு வேலை பார்க்குறவங்க, மாட்டோட ஆட்டோட எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிறைஞ்சு அப்படி பாடுறாங்க, அப்படி ஸ்தோத்திரிக்கிறாங்க. அத்தனை பேர் ஞானஸ்நானம் வாங்குறாங்க. குறைந்தபட்சம் அதில் 60-70% ஒன்றுமே புரியாது. கொலோக்கியலாக பேசுனது மாத்திரம்தான் புரியும், எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர் ஞானத்தை ஊத்துறாரு, பிரமாதமாக படிக்குதுங்க பைபிளை. நமக்கு எல்லாம் இருந்தும் காஞ்சொரி முடியினவளை போல இருக்கும். ஒன்றும் இல்லாதவங்க மேலே தேவன் வனாந்தரமான வாழ்க்கையில் இருந்தவங்க மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றுறாரு. அவங்க செழிக்கிறாங்க, அவங்க வளர்கிறாங்க. ஆம்பளைங்க பயப்படுறாங்க, அந்த கிராமங்களே பயப்படுது. பெண்கள் அப்படி கூட்டமாக எழும்புறாங்க. சண்டை போடுறதுக்குல கர்த்தருக்கா நிற்கிறோம் உயிராது. அதாவது உன்னால் என்ன பண்ண முடியும், எங்கள் சந்தோஷத்தை பிடுங்க முடியாதுன்னு நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வெரி போல்டு. ஷேம் ஆன் ஜென்ஸ். பக்தியார்பூரில் பாத், பக்தியார்பூர் பேரூராட்சி, பாத் என்கிற இடத்துல தான் அந்த சேதப்படுத்தினாங்க வண்டியை. இதெல்லாம் பெண்கள் நாங்கள் போக மாட்டோன்னு தான் உட்காடுறாங்க. அவங்க காலில் விழுந்து, அம்மா நீங்கள் போங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் வீட்டுக்காரங்க வருவாங்க, அப்புறம் உங்கள் விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு. அதுங்களை பேசி அனுப்பிவிட்டோம். வாய மூடு, சிப்புறோம், என்ன கையா காலத்துக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோன்னு. பார்க்குறோம் ஒவ்வொரு சமுதாயத்தில் பெண்களுடைய தெளிவு, பெண்களுடைய நியாயம், உண்மை, அதில் ஊழலும் இந்த சும்மா இந்த ஒப்பாரி சுந்தரிங்க மாதிரி இல்லாமல் அது ஒரு இருக்கும்போது ஆம்பளைங்க அடங்கி போயிடறானுங்க. அவங்க இன்னத்தை தான் தூக்கிட்டு வந்தாலும் அடங்கி போயிடறாங்க. இங்கே இருக்கிற பொம்பளைங்களாம் அனுப்புங்க, ஆம்பளையோட தான் பேசணுங்கிறானுங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஜென்மங்களா தெரியலையா? What a God we serve. இப்பொழுது உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அந்த சபையில் நான் அன்றைக்கி போகும்போது 60 பேர், இன்றைக்கி அதே சபையில் 150 பேர், 200 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நெருக்கம், ஒரு இடத்துல கசக்குதலும், ஒரு இடத்துல நிந்தை அவமானம் வரும்போது ஆண்டவருக்காக நிற்கும்போது உயிரானது, அதாவது அப்படி நிற்கும்போது ஆம்பளையோ பொம்பளையோ கர்த்தர் பார்க்குறாரு. தன் ஜீவனை மதிக்கிறவனை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போவானை திரும்ப பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறார். சும்மா பிரசங்கம் இல்லை, அந்த வாக்கியெல்லாம் அங்கே நிறைவேறுது. நம்ம காலங்காலம் 40 வருஷம் ஒரே இடத்துல பெஞ்சில் உட்காந்து சூடேற்றி ஏதாவது இங்கே அக்கினி பற்றிக்கிச்சா ஒன்றும் கிடையாது. இருக்கிற அக்கினி அவிஞ்சு போயிருக்கு. என்றைக்கு மனம் திரும்ப போகிறீங்க? என்றைக்கு சூடு சொரணை வரப்போகுது? என்றைக்கு தேவனுக்குமா நிற்கக்கூடிய திராணியை பெற போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் பிசாசை பார்த்து குறி வச்சு ஏவுகணையை போல் ஒரு ஸ்தோத்திர துதியை தெபராள் சொன்னால, நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்புகிறேன். ஆனால் ஆக்சுவலாக யுத்த வீராங்கனையாக தான் எழும்புனேன். ஆனால் சொல்லும்போது தாய்ங்கிறா. அதில் இருக்கிற அந்த பிரமாதத்தை பாருங்கள். இந்திய சரித்திரத்தை யோசித்து பாருங்கள். பெண்களுக்காக யுத்தம் பண்ணலையா? பெண்கள் ஆங்கிலேயரோடு யுத்தம் பண்ணலையா? பெண்கள் அநீதிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலையா? எதுவுமே தெரியாமல் இப்படி மண்டுங்க மாதிரி இருப்பீங்களா? தெரு சண்டை போடுவீங்களா தேவையில்லாமல்? பஜாரிங்களா கண்டதையும் வாயில் கொட்டி மனசில் நினச்சி வீணாக்கிக்குவீங்களா?
கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து வீணாக போய் இஷ்டமா உங்களுக்கு? உங்கள் சௌரியம். ஹூ கேர்ஸ்? அதுக்கு நீங்கள் இயேசு பின்னாடி வந்திருக்க வேண்டாம். வேண்டாம். உங்களுக்கு அந்த வாழ்வு தான் பெருசுன்னா அதிலே இருங்க. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிறது கிறிஸ்துவை பின்பற்ற வாழ்க்கையில். துர்பாக்கியம் நிர்பாக்கியம் இயேசு பின்னாடி வந்து ஆகணும்னு அவசியம் இல்லை. காத்திருந்தா நாம தான் ராணி, நாம தான் ராஜா. அல்லேலூயா. நாம தான் தேசத்தை ஆள்ற பட்டத்து ராணி. அடிமையாக இருந்தாலும் ராஜாவுடைய கண்களில் இரக்கம் பெறுகிறவங்க. மனம் திரும்புங்க. எல்லாம் உங்களுக்காக உட்காந்து யோசித்து சொல்கிறேன். உங்களுக்காக உங்கள் நிலையில் எழும்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் நீங்கள் வளம் வாங்க. சீன்லாம் விட வேண்டாம். அமைதியான பலமான போராளியாக இருங்க. பாஸ்டர் ராஜேந்திரன், இலங்கை ராஜேந்திரனுடைய மனைவி சரியான ஜப போராளி. எல்டிடி பசங்களே நடுங்குவாங்களாம். ஐயோ, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் குயினாக இருக்கணும். என்ன இருக்கீங்க? துர்ப்புத்தியில் தான் குயினாக இருக்கீங்க. விடுதலை பெறுங்க. கண்ணை மூடுங்க. தேவனை நோக்கி கதறுங்க. என்னை விடுதலை பண்ணுங்க. நான் உம்முடைய பொறியில் இருக்கணும். உம்முடைய அந்த அம்பரா துணியில் இருக்கும். உம்முடைய அந்த துப்பாக்கிக்குள்ளே நான் ஒரு வெடி மருந்தாக இருக்கணும். நான் எதிரிக்கு குறியாக இருக்கக்கூடாது. எதிரி தான் எனக்கு குறியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை எழும்ப பண்ணுங்க. என்னை எழும்ப பண்ணுங்க. கூடாரத்தின் ஆணியை கொண்டு ஒரு பொல்லாத தளபதியை பொட்டில் வச்சு அடித்து காலி பண்ணுறதுக்கு யாகைகளுக்கு சமயத்துக்கு ஏற்ற புத்தி இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி பெண்கள்லாம் வீடோட அதான் கூடாரம் அமைப்பாங்க. கூடாரத்தை பேத்துட்டு வேறு இடத்துக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. they knew the domestic work, but she could use a domestic tool to kill a captain of the army. Oh, hallelujah, 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 hallelujah. வார்த்தையை பாருங்கள். படிக்கும்போது பைபிள் வார்த்தையை பாருங்கள். அப்படியே என்ன கிடைக்கும்னு இருக்காதீங்க. என்ன காமிங்க, என்ன உபயோகிங்க. என் சூழலில் எழும்புங்க. என் ஆவியான்ம சரீரத்தை பாயுங்க. என் நரம்பில் பாயுங்க. என் எலும்பில் பாயுங்க. என் கண்களில் பாயுங்க. கேளுங்க.